ஹாய் நண்பர்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பைசா செலவில்லாமல் எப்படி பைண்டிங் போடுறதா பற்றி விட்டுருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யாரோ ஒருத்தருக்காவது ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் படித்த பிள்ளைங்க கிட்டேருந்து ரெக்கார்ட் நோட், இந்த ரெக்கார்ட் நோட்டோட அட்டையை யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி நம்ம பைண்டிங் பண்ண போகிறோம். வெரி ஈஸி. 2 பேஸ்டிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணி இன்றைக்கி நம்ம இந்த பைண்டிங் ஒர்க்கை பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் ரெக்கார்ட் நோட் யூஸ் பண்ணுறேன். நான் ரொம்பலாம் மெனக்கில்லை. இது மாதிரி நிறைய அட்டை பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த பழைய பொருள் போடுற இடத்துல இருக்கும். ஏன்னா அவங்க பார்த்திங்கன்னா எப்பவுமே நோட்டு மட்டும்தான் எடை போட்டு வாங்குவாங்க. அட்டையை யூஸ் பண்ண மாட்டாங்க, தூக்கி தூர தான் போடுவாங்க. ஸோ அவங்கக்கிட்டேருந்து நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். இது நான் பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டேருந்து டைரெக்டாகவே கேட்டு வாங்கிட்டேன். அவங்க வித் நோட்டோடையே என்கிட்ட கொடுத்துட்டாங்க. ஸோ இதில் நிறைய எம்டிஸ் பேப்பர்ஸ் இருக்குது. லாஸ்ட் இயரும் நான் வாங்கியிருந்தேன். நான் இதில் என்ன பண்ணுவேன்னா, என்னோடய பொண்ணுக்கு சப்போஸ் அவள் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டா, பார்க்காம எழுதும்போது மிஸ்டேக் பண்ணிட்டானா இதில் 3 to 4 டைம்ஸ் அந்த மாதிரி எழுத வைப்பேன். ஸோ அதனால் நமக்கு நோட்டும் முக்கியம், அந்த அட்டையும் முக்கியன்றதுனால ரொம்ப கேர்ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிக்கலாம் ரெண்டுத்தையும். ஸோ ஒன்ஸ் இதை நல்லா ரிமூவ் பண்ணக்கப்புறமா இதை நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒயிட் பேப்பர் பேஸ்ட் பண்ணணும் அப்படி இருந்தால் நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பட் நான் இன்றைக்கி பேஸ்ட் பண்ணல. இது நான் வரைஞ்ச கிருஷ்ணர் எப்படி இருக்காருன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது லாஸ்ட் இயர் நான் பிள்ளைங்க கிட்டேருந்து வாங்கியிருந்த நோட்டு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒயிட் பேப்பரில் கலர் பண்ணுறது, அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது எழுத வைக்கிறது, அந்த மாதிரி பண்ணுறது நான் கோலம் நோட்டாகவும் இது யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த பேப்பர்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் நம்ம அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஒன்ஸ் அந்த அட்டையெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துட்டக்கப்புறமா இதை பாருங்கள். இந்த வருஷம் வாங்கியிருக்கிற டேர்ம் புக்குக்கும் எல்லா புக்குக்குமே இந்த ரெக்கார்ட் நோட் அப்படியே அம்சமாக ஃபிட்டாக இருக்குது. ஸோ சென்டரில் பார்த்திங்கன்னா இந்த டபுள் சைட் டேப், இது பார்த்திங்கன்னா கிராஃப்ட் டேப்பு கடையில் எல்லா கடையிலுமே ஸ்டேஷ்னரி கடையில் கிடைக்கும். ஸோ இதை வாங்கிக்கோங்க. இதுதான் நான் இப்போது யூஸ் பண்ணுறேன். சப்போஸ் இந்த டேப் அவைலபிள் இல்லாதவங்க நீங்கள் ஃபெவிகால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபெவிகால் அப்படி இல்லைன்னா 5 rupees வெப்பி பாண்ட் யூஸ் பண்ணி இங்கே சென்டரில் நம்ம இங்கே பேஸ்ட் பண்ணி இங்கே ஒட்டிட போகிறோம். ஸோ இன்சைடில் ஒரு பேஸ்டிங் ஏஜென்ட், அதாவது பேஸ்ட் பண்ணுற ஒரு பொருளை வச்சு நம்ம இன்சைடில் இது மாதிரி கொடுத்து நம்ம புக்கையும் அட்டையும் இதோட ஒட்டிக்கிறோம். இதோடு சேர்த்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். அது டபுள் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு பிள்ளைங்க இதை யூஸ் பண்ண போகிறாங்க. 1 year கிட்ட யூஸ் பண்ண போகிறாங்க இல்லைங்களா. ஸோ எப்படி இருந்தாலும் அது வேகமாக எடுத்துகிட்டு ஓடுறது போடுறதுல அட்டை இதுலேருந்து ரிமூவ் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ அதனால் ஸ்விங் த்ரெட்டை வச்சு ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஒன்ஸ் இது நல்லா பேஸ்ட் பண்ணக்கப்புறமா இங்கே ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு பேப்பர் வேணும் அப்படின்னா இந்த சைஸ்க்கு நீங்கள் பேப்பர் யூஸ் பண்ணிக்கோங்க. பேப்பர் மேலே ஃபுல்லாக, அதாவது ஓல்டு பேப்பர் எதுவும் தெரியாமல் இருக்கிற மாதிரி அதில் முதல்ல பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு பேப்பர் வச்சுட்டு தென் இந்த புக்கை வச்சு நடுவில் வச்சு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுதான் ப்ராப்பர் ப்ரொசீஜர். பட் நான் இன்றைக்கி பேப்பர்ஸ்லாம் எதுவுமே வைக்கல. டேரெக்டாகவே நான் இந்த அட்டையில் அந்த நோட் புக்கை வச்சுட்டேன். ஓகேங்களா. சப்போஸ் உங்களுக்கு அந்த ஃப்ரண்டில் ஒரு ஒயிட் பேப்பர் வேணும், அதில் தான் நான் பாப்பாவோட பேர் எழுதுவேன் அப்படின்னா நீங்கள் அந்த புக்கு ஒட்டுறதுக்கு முன்னாடியே ஒரு A4 சைஸ் பேப்பர் இந்த பேக் சைட்லையும் ஃப்ரண்ட் சைட்லையும் ஒட்டிடுங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த டபுள் சைட் டேப்பே நல்லா ஒட்டிடுச்சு. ஸோ இதே மாதிரி எடுத்துருக்கிற எல்லா புக்ஸையுமே நம்ம அந்த டபுள் சைட் டேப் யூஸ் பண்ணி நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் அது நல்லா இதுவானக்கப்புறமா ஒரு 10 to 20 minutes லேட்டர் இந்த மாதிரி சென்டர் பாயிண்ட் எடுத்து நம்ம ஸ்விங் த்ரெட்டில் ரொம்ப கலர் கம்மியாக இருக்கிற கலர், நான் எனக்கு இந்த கலர் லைட் பிங்க் கலர் த்ரெட் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் அதே மாதிரி ஒயிட் கலர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது கண்ணுக்கு தெரியாமல் இருக்கும். இப்போ நோட் புக் தைக்கிறதுக்குனே ஒரு பெரிய ஊசி, ஒரு தடிமனான நூல் இருக்கும். ஸோ அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த ஸ்விங் த்ரெட்டில் நம்ம 2 வாட்டி ஒர்க் பண்ணுறது மூலமாக ஈஸியாக உங்களுக்கு வேகமாக குயிக்காக ஈஸியாக ஸ்டிச் பண்ணிடலாம். அதனால தான் நான் இன்றைக்கி ஸ்விங் த்ரெட் எடுத்திருக்கேன். இதோட க்ரிப்னஸும் நல்லாயிருக்கும். ஸோ இது நான் என்ன பண்ணுவேன்னா 2 தடவை இப்போ இதில் 3 knot போடுறேன் இல்லைங்களா. இந்த மாதிரி நம்ம எப்பவுமே சின்ன வயசில் நம்ம போட்டிருப்போம் பாருங்கள். 3 இடத்துல நம்ம இந்த மாதிரி விட்டு நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். ஸோ இதை டபுள் டைம் பண்ணுவேன். ஸோ டபுள் டைம் பண்ணும்போது உங்களுக்கு அந்த தடியான நோட் அட்டை, அந்த தடி நூலில் பண்ணுற எஃபெக்ட் உங்களுக்கு இது கிடைக்கும். சரிங்களா. ஸோ ஒன்ஸ் இதை நம்ம ஸ்டிச் பண்ணிட்டதுக்கப்புறமா உள்ள சைட்லையோ இல்லை வெளி சைட்லையோ இந்த மாதிரி நாட் போட்டு நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 2 ஒர்க் நம்ம அந்த அட்டையில் ஃபஸ்ட்டு உள்ளே பார்த்திங்கன்னா பேஸ்ட் பண்ணுறதுக்காக டபுள் சைட் டேப் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் இன்னொரு எக்ஸ்ட்ரா கிரிப்னஸ்க்கு நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம் ஸ்விங் த்ரெட் யூஸ் பண்ணி. ஸோ ஒன்ஸ் இது கம்ப்ளீட் பண்ணக்கப்புறமா ஸ்கூலில் கொடுத்த ரேப்பர் வச்சு யூஸ் பண்ணி நம்ம அழகாக அட்டை போட்டுடலாம்.
ஜஸ்ட் அவ்வளோதான். ரொம்ப வந்து இதுக்கு நம்ம மெனக்கிட வேண்டியதில்லை. ஒரு புக்குக்கு எனக்கு வந்து நியர்லி ஒரு 7 to 10 மினிட்ஸ் தான் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். எல்லா புக்ஸுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சூப்பராக அழகாக பைண்டிங் பண்ணிட்டேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து ஓல்டு அட்டை யூஸ் பண்ணி ஈஸியாக ரொம்ப நீட்னஸில் நம்ம வந்து அழகாக புக்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம். பைண்டிங் பண்ணி நம்ம வந்து புக்ஸ் கொடுக்கறதுனால அது வந்து 1 இயர் வரைக்கும் நல்லா சூப்பராக கிரிப்னஸாக இருக்கும். பிள்ளைங்க நல்லா வச்சுப்பாங்க. ஸோ தட் ஒன்லி நான் இது வந்து இந்த இயர் பண்ணியிருக்கேன். இந்த இயர் என்னோடய பொண்ணுக்கு வந்து நல்ல குட் ஸ்டார்டிங் ஆகிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ ஸ்கூலில் கொடுத்துருக்க லேபிள்ஸ் யூஸ் பண்ணி நம்ம எப்போது ஃபஸ்ட்டு டேர்முக்கு என்னென்ன புக்ஸ்லாம் தேவைப்படுதோ அது எல்லாத்துக்கும் நம்ம வந்து அழகாக லேபிளிங் பண்ணி எழுதிடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்குன்னா லைக் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யாருக்காவது ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.